வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ரேவதி பைக் வாங்கினவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி சொல்றாங்க, நான் உங்ககிட்ட பைக் எதுவுமே புக் பண்ணலையே, அப்ப எதுக்கு இந்த கூப்பன் எனக்கு தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மேடம், சாரி மேடம், நான் இப்பதான் வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கேன், நீங்க டைரக்டா வந்து மேனேஜரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி டைரக்டா மேனேஜரை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் உங்க ஷோரூம்ல பைக்கே வாங்கல, ஆனா எனக்கு பரிசு கூப்பன் கொடுத்துருக்காங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதனால தான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மேனேஜர் சொல்றாங்க, என்ன மேடம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தானே உங்க ஹஸ்பண்டுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசாசியா வந்திருந்தீங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாம இந்த பைக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்தீங்க, ஆனா இது வரதுக்கு 1 மாசம் ஆகும் மேடம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கேட்கவே இல்ல கண்டிப்பா எனக்கு இந்த பைக் வேணும், என்னோட கணவர் பிறந்த நாளைக்கு நான் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே மேடம், ஆனா இப்ப என்னன்னா நீங்க பைக்கே புக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எனக்கே குழப்பமா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதி ரொம்ப குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இங்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க மேடம், ஆனா சில பேர் தான் ஞாபகத்துல வச்சுக்க முடியும், அந்த ஞாபகத்துல இருக்கிற ஒரு ஆளு நீங்களும் கூட, ஏன்னா நீங்க என்னோட கணவருக்கு பிறந்த நாள், அதனால இந்த பைக் எனக்கு உடனடியே வேணும், உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாவே இருந்தீங்கன்னு சொல்லலாம். என்ன மேடம் இன்னும் பேசல நம்பிக்கை வரலையா, சரி நீங்க வந்து போன வீடியோ ஃபுட்டேஜ் நான் காமிக்கிட்டா அப்பயாவது நம்புவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ரேவதி கிட்ட அந்த மேனேஜர் வந்து அந்த ஃபுட்டேஜ் காமிக்கும் போது நம்ம ரேவதிக்கு ஷாக்கிங்னே சொல்லலாம். அந்த பைக்கை அவங்க ஆசாசே பார்த்துட்டு இருக்காங்கப்பா. அப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கழுத்துல இருக்கிற தாலி செயினையும் நெத்தில வச்சிருக்கிற பொட்டியும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது, இந்த போட்டோல இருக்கிறது நான் தான், என்னோட கழுத்துல தாலி இருக்கே, அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்னோட கணவருக்காக தான் நான் பைக் வாங்க வந்தேனா, அப்ப நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரேவதியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதிக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு புரியவே இல்லை. அப்ப நேரம் நம்ம ரேவதி வீட்டுக்கு வர நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க, எங்க ரேவதி போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, இல்லம்மா அங்க போயிட்டு வந்தேன் இங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி கோவத்தோட ரூமுக்கு போகும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க, நம்ம ரேவதி எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்கா, ஆனா அவ பார்க்க ரொம்ப கோவமா வேற இருக்காளே, ஆனா அவ ஏன் இவ்வளவு கோவமா இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ரேவதி அவங்களோட ரூம்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி கிடைக்கும் ரேவதி, அதான் உங்க அம்மா ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க தான் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டாங்களே. அப்ப நம்ம ரேவதி எல்லா ஆதாரத்தையும் தேடி பார்த்துட்டு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இருக்கும் போது நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருக்காங்க. சரி இதுக்கப்புறம் போயிட்டு இவங்க கிட்ட எல்லாம் கேட்டா கண்டிப்பா அவங்க வாயில இருந்து ஒரு உண்மை கூட வெளிவராதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஆதாரத்தை நம்மளே தேடி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம ரேவதி. சரி வீட்டுல எந்த ஆதாரமும் கிடைக்கல, வெளியில இருந்து ஏதாவது ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்கன்னே சொல்லலாம். சரி எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா பெரிய மண்டபத்துல தான் வச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, இங்க கல்யாண மண்டபம் வந்து பெருசா இருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு 2-3 தான், அங்க போய் விசாரிச்சா கண்டிப்பா நம்மளுக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி, என்ன ரேவதி இப்பதான் வீட்டுக்கு வந்த அதுக்குள்ள வெளியே கிளம்புற, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு அக்கா, நான் எங்க போனாலும் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போகணுமா என்ன, எனக்கு தனியா எங்கேயும் போக உரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ரேவதி கோவமா பேசினதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரியும் சந்திரகலாவும் அந்த இடத்துக்கு வராங்கன்னே சொல்லலாம். ஈஸ்வரி கேட்கறாங்க, என்னாச்சு ரேவதி ஏன் இப்படி கோவமா பேசிட்டு இருக்கேன் நீனு, அதெல்லாம் ஒன்னும் ஆகல நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி கேட்கறாங்க, என்னம்மா இப்பதானே வீட்டுக்குள்ள வந்த அதுக்குள்ள வெளியே கிளம்புறேன்னு சொல்றேன், பாருங்க நான் எங்க போறேன் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போகணுமா என்ன, நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு என்னென்னவோ சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சமாளிச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாங்கப்பா. பாப்பா ஒரு புயல் வந்து முடிஞ்ச மாதிரியே இருக்கே. அப்ப நம்ம ஈஸ்வரன் அந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்காங்க, ரேவதி எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா, அவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே, அப்போ பக்கத்துல இருந்து தூண்டி விடுறதுக்கே ஒரு ஆள் இருப்பாங்களே, இந்த சந்திரகலாவை தாங்க சொல்றேன், இந்த சந்திரகலா என்ன தெரியுமா பண்றாங்க, அவ மனசுல எதையோ நினைச்சிட்டு இருக்கா, கண்டிப்பா அதனாலதான் அவ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரன் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் சந்திரா ராதிகாவோட அம்மாவை தான் சந்திக்கிறாங்க, இங்க பாரு உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், நாளைக்கு நீயும் உன்னோட பொண்ணும் இங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ராதிகா அம்மா சொல்றாங்க, என்னங்க நீங்க ஒரு நாள்ல இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொன்னா நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு நீ மட்டும் போகலன்னா என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை நான் எல்லாருக்கிட்டையும் காமிச்சிடுவேன், பரவாயில்லையா, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் ராதிகா ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க, ஓ அதனாலதான் அம்மா இவங்களுக்கு பயந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அம்மா பேசினா எல்லா விஷயத்தையுமே வீடியோ ஆதாரமா இவ மொபைல்ல வச்சிருக்கா போல, அதனாலதான் அம்மா இவளை பார்த்துட்டு அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சந்திரகலா மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு ஒரு நாள் உனக்கு டைம் தரேன் அதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்றாங்கப்பா. இந்த பக்கம் நேரா கல்யாண மண்டபத்துக்கு தான் வராங்க நம்ம ரேவதி. இந்த மாதிரி போன வருஷம் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு, எனக்கு அதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது, என்னோட பேர் அதுல இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. என்ன மேடம் நீங்க பாட்டுக்கு வந்தீங்க டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பர்சனல் மேடம் உங்ககிட்ட எல்லாம் தர
முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி கோவப்பட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட என்ன காசு பணமா கேட்டாங்க. அதுக்கப்புறம் கோவமா பேசிட்டு இருந்த நம்ம ரேவதி கொஞ்சம் மனசு இறங்கி வந்து சார் ப்ளீஸ் சார் எனக்கு இந்த உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்கப்பா. உடனே அவர் மனசு இறங்கி சரிமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல இல்லம்மா நீ சொன்ன பேர்லாம் இதுல இல்லவே இல்லையே. அடுத்ததான் இன்னொரு மண்டபத்துக்கு போறாங்க. அங்கேயும் பார்த்தா அங்கேயும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. லாஸ்டா ஒரு மண்டபத்துக்கு போறாங்க நம்ம ரேவதி. அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி போனதுக்கு அப்புறம் அந்த ஆளு ஒரு பிளாஷ்பேக்கா நினைச்சு பாக்குறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஈஸ்வரி தான் வராங்கப்பா. இவங்க கிட்ட வந்து சொல்றாங்க இங்க பாருங்க என்னோட பொண்ணுக்கு இந்த இடத்துல தான் கல்யாணம் நடந்துச்சு. அவ கண்டிப்பா நாளைக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல தான் கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் கேட்பா. ஆனா அவ இங்க வரும்போது அவளுக்கு கல்யாணம் இங்க தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எந்த டீடைல்ஸுமே இருக்கவே கூடாது. மேடம் என்ன மேடம் நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் சொன்ன வேலையை மட்டும் நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேடம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது மேடம், பாருங்க நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நிறைய பணமும் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் எல்லாத்தையுமே பிளாஷ்பேக்கா நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடுமா உங்க அம்மா ஏற்கனவே வந்து இந்த டீடைல்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதனால நானும் எல்லா உண்மையும் மறைச்சிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைச்சிட்டு இருக்காருப்பா. நம்ம ரேவதி யோசிச்சு பார்த்துட்டே வராங்க என்னடா இது எல்லா மண்டபத்திலயும் கேட்டாச்சு, ஆனா இவங்க என்னன்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் இங்க நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரும்போது ஒரு ஸ்டூடியோவை தான் பாக்குறாங்க நம்ம ரேவதி. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, இங்க கிட்டன்னு பார்த்தா இந்த ஸ்டூடியோ தான் இருக்கு, கண்டிப்பா இவர் தான் நம்ம கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விசாரிக்கிறதுக்காக போறாங்கப்பா நம்ம ரேவதி. ரேவதி அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க சார் என்னோட கல்யாண போட்டோ தொலைஞ்சு போச்சு, கண்டிப்பா உங்ககிட்ட அந்த போட்டோஸ்லாம் இருக்கும், அதனால தான் மறுபடியும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த இடத்துல போய் சொல்றாங்கன்னே சொல்லலாம். வந்து அவரும் வந்து சரி மேடம் உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு அந்த டீடைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதிக்கு கல்யாணம் நடந்த அந்த டேட்ல இருக்கிற எல்லா போட்டோஸுமே டெலீட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அவர் வந்து சொல்றாரு மேடம் எல்லா போட்டோஸும் டெலீட் ஆயிருக்கு, ஆனா எங்க அண்ணன் ஒரு கல்யாணத்துலயும் இருக்கிற போட்டோவை ஒரு ஆல்பத்துல வச்சிருப்பான், அந்த ஆல்பத்தை கொடுக்குறேன் அதுல உங்க போட்டோஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை கொடுக்குறாங்க. உடனே நம்ம ரேவதி அந்த ஆல்பம் வாங்கி திருப்பி திருப்பி பாக்குறாங்க. கடைசியில அவங்க போட்டோவை பாத்துறாங்கப்பா. ஆனா ரேவதி அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த போட்டோல அவங்களோட ஃபேஸ் மட்டும் கிளியரா இருக்கு, ஆனா கார்த்தியோட ஃபேஸ் கிளியரா இல்லன்னு சொல்லலாம். சொல்ல போகணும்னா அந்த போட்டோவை யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்கப்பா. ரேவதி அந்த இடத்துல ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க, அப்போனா எனக்கு கல்யாணம் நடந்தது உண்மைதான், ஆனா இந்த மாப்பிள்ளையோட போட்டோ தான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்காங்கப்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த போட்டோவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். ஆனா அந்த போட்டோவை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு எடுத்துட்டு போறாங்கப்பா. இந்த போட்டோவை இப்படி கிறுக்கி வச்சதும் நம்ம ஈஸ்வரி தான். அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க சரி நம்ம பக்கத்துல இருக்கிற அவர் யாரு அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் கோவிலுக்கு கிளம்புறாங்க. அங்க எல்லாரும் வரவும் அந்த இடத்துல நம்ம ரேவதி கோவிலுக்கு வராங்கன்னே சொல்லலாம். அப்ப அவங்க வந்து கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நவதானியம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது நம்ம கார்த்தி அந்த நவதானியங்கள்ல கார்ல தான் வச்சிருப்பாங்க. உடனே நம்ம கார்த்தி ரேவதியை கூப்பிட்டு இங்க பாரு ரேவதி அந்த கார்ல நவதானியங்கள்லாம் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் வந்து சரி மாமா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருக்கிற நவதானியங்களை எடுக்க தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அதை எடுக்க போகும்போது தான் நம்ம ரேவதிக்கு காத்திருந்தது பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம். அப்ப அந்த நவதானியங்களை எடுக்கும் போது கார்த்தியோட பர்சு கீழே விழுந்துருது. அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த போட்டோவை இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையே தெரிய வருதுன்னே சொல்லலாம். அந்த போட்டோவை பார்த்துட்டு கண்ணில் கண்ணீர் தேம்பி நிக்குதுன்னே சொல்லலாம். அப்பனா கார்த்தி தான் என்னோட கணவரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி இந்த இடத்துல நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டோவை எடுத்துட்டு நேரா கார்த்தி கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. அச்சோ ஒருவேளை கேட்டுருவாங்களோ. நம்ம ரேவதியும் வந்து கார்த்தி கிட்ட போயிட்டு கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவோ நம்ம கார்த்தி திரும்பி பாக்குறாங்க. என்ன ரேவதி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க மாமா நம்ம இப்ப எங்க இருக்கோம், கோவில்ல இருக்கோம், நான் இந்த கோவில்ல வச்சு ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க அதுக்கு உண்மையான பதில் சொல்லுவீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையா சொல்லணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி தான் வராங்கப்பா. ஈஸ்வரிக்கு எப்படிதான் மூக்கு வேத்துறமோ தெரியல, எங்க இருந்தாலும் வந்துடுறாங்கப்பா. அப்ப நம்ம கார்த்தி வந்து சொல்லு ரேவதி என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு, நான் உனக்கு பதில் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரேவதி கார்த்தியோட கையை பிடிச்சி தலையில வச்சு சத்தியம் கேட்கிறாங்க. பாருங்க மாமா என் தலை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக்கு டவுட் வருது, என்னது இது இவ என்னைக்கு இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ரேவதி அந்த கார்த்தி கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா. உடனே கார்த்தி சொல்றாங்க இங்க பாரு ரேவதி என்கிட்ட இருந்து உனக்கு என்ன பதில் தெரியணும் மாமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா மாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். உடனே அந்த நேரத்துல நம்ம கார்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு ரேவதி நீ என்கிட்ட கேட்ட கேள்விய உங்க அம்மா கிட்ட போய் கேளு. மாமா நான் எங்க அம்மா கிட்ட கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்டேன், நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு உங்க வாயில இருந்தே பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. பாருங்க மாமா என் தலைமையில சத்தியம் பண்ணி இந்த இடத்துல உண்மையதான் சொல்லணும், நம்ம கோவில்ல இருக்கோம், கோவில்ல நின்றுட்டு பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், கார்த்திக்கு
என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்போ மட்டும் நம்ம உண்மையை சொன்னோம்னா நம்ம மாமாவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த ஈஸ்வரி இருக்காங்களே கார்த்தியை மிரட்டி வச்சிருக்காங்க. நீ மட்டும் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்னுடைய தாலியை கழட்டி வீசி எரிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால கார்த்தி இந்த இடத்துல யோசிக்கிறாங்க, நம்மனால அவங்க பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்தி நினைச்சிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ரேவதி மறுபடியும் கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொள்றாங்கப்பா. நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காத, எது கேட்கறதா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. மாமா எங்க அம்மா கிட்ட கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட கேட்கறேன், உண்மையை சொல்லுங்க மாமா. அப்ப நம்ம கார்த்தியை அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உடனே நம்ம ரேவதி கையில இருக்கிற போட்டோவை எடுத்து நம்ம கார்த்தி கிட்ட தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த போட்டோவை நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட காமிக்கும் போது அவங்களோட போட்டோவை மட்டும் தான் காமிக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற கார்த்தி போட்டோவை காமிக்கல. பாத்தீங்களா மாமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கார்த்தி வந்து இந்த போட்டோ எப்படி நம்ம ரேவதிக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது இதை நம்ம ஈஸ்வரி தூரத்துல இருந்து பார்த்து அதிர்ச்சி அடிறாங்கன்னே சொல்லலாம். எப்படி இந்த ரேவதிக்கு இந்த போட்டோ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி கிட்ட ரேவதி சொல்றாங்க, சரி மாமா, என் கழுத்துல தாலி கட்டினது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கார்த்தி பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பாதி போட்டோவை நம்ம கார்த்தி கிட்ட காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ரேவதி பக்கத்துல கார்த்தி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கார்த்தியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி அவங்களும் அந்த போட்டோவை பார்த்துட்டு உறைஞ்சு போய் நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம கார்த்தி ரேவதி எப்படி சமாளிக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.